நான் உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். நீங்கள் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நான் சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் அதை பற்றியே பேசாதீங்கன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. இப்போ என்னடான்னா கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணுறீங்க, அப்புறம் கனவுல உங்கள் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் வந்த மாதிரி கனவு கண்டதா சொல்லி இப்போ இந்த கோயில் வேண்டுதலை வச்சு பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் மேலே திடீர்னு காதல் அதிகமானதுக்கு என்ன காரணம்? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஏன் கேட்குறேன்னா அவர் பேரை கேட்டாலே உங்கள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். இப்போ வேற மாதிரி இருக்கீங்க, அதான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நான் யாரு என்னன்னு தெரியாமலேயே என் மேல இவ்வளோ அன்பா இருக்கீங்க. என்னையும் குழந்தைங்களையும் நல்லா பாத்துக்கிறீங்க. ஆனா இவ்வளோ நாளும் மித்ராவை பத்தி தெரிஞ்சுக்காம நான் ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன். என்னால இனிமே எந்த காரணத்துக்காகவும் மித்ராவுக்கு உங்களை விட்டு கொடுக்கவே முடியாதாதி. உங்க உயிருக்கு மித்ரா பவானியால ஆபத்து இருக்கு. அவங்க நினைக்கிறத நான் என்னைக்குமே நடக்க விட மாட்டேன். உங்க கூட சேர்ந்து நானும் நம்ம குழந்தைங்களும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம். பாரதி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படியே ஃப்ரீஸா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் தானே இந்த பரிகாரம்லாம் பண்றீங்க? ஆமா சார். எதுக்கு பாரதி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நீங்க தான் என் புருஷன்னு சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க எனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்கிட்ட சொல்லாம இருக்கிற ரகசியம் எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு. என் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நீங்க இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு வழியா துறைய ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. இப்ப அவனுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சா நாம 2 பேரும் பிரிஞ்ச காரணத்தையும் சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியும். சார், நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. என்ன விஷயம் சார்? அது ஒன்றும் இல்லை, சில விஷயங்களை யோசனை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் என்னையே மறந்து வேற எங்கேயோ போயிட்டேன். கோயிலில் சொல்றதெல்லாம் பார்த்தா பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. பாரதி, பார்த்து பத்திரமா பண்ணுங்க. பரிகாரம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது என்னால அதை ஈஸியா பண்ணிட முடியும். என்ன சொல்றீங்க பாரதி? ஒன்றும் இல்லை சார், சரியா பண்ணிடுறேன்னு சொன்னேன்.